இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தால் மகிமை டிவி நேயர்களுக்கு என் இனிய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் ஏற்பட்ட அந்த சிலுவை பாக்கிய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைப்பது என்றால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதற்கு உதாரணமாக ஒரு நாள் ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு சிறுவன் அவ்வாறாக ரோட்டு வழியாக நடந்து கொண்டு வந்தான். நடந்து கொண்டு வரும்போது அவன் கையில் ஒரு கூடை இருந்தது, ஒரு கூண்டு இருந்தது. அந்த கூண்டை எடுத்து சுமந்து கொண்டு வந்தவனாக அவன் ரோட்டின் வழியாக நடந்து கொண்டு வரும்போது ஒரு பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, இந்த கூட்டுக்குள் என்ன இருக்கிறது அப்படி என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் 3 வகையான பறவைகள் இருக்கிறது பெரியவரே என்று கூறினார். உடனே அந்த பெரியவர் கேட்டார், தம்பி, இந்த பறவைகளை எவ்வாறு பிடித்தாய் என்று கேட்டார். உடனே இந்த சிறுவன் சொன்னான், எங்கள் தோட்டத்தில் ஆங்காங்கே வலைகளையும் பொறிகளையும் வைத்திருந்தேன். அந்த வலையில் சிக்கிய இந்த பறவைகளை நான் கூண்டினுள் அடைத்து கொண்டு தூக்கி கொண்டு வருகிறேன் என்று கூறினார். உடனே அந்த பெரியவர், தம்பி, பிடிக்கப்பட்ட கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட இந்த 3 பறவைகளையும் எங்கே கொண்டு செல்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், நான் இதை வைத்து விளையாடுவேன் அவ்வாறு கூறினார். எவ்வாறு விளையாடுவாய் என்று அவர் கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த பறவையை ஒன்று ஒன்றாக வெளியே எடுத்து அதன் சிறகுகளை பிய்த்து அதன் இறகுகளை ஒடித்து அதனை ஒவ்வொரு காரியங்களாக அது துடிக்கும் போது நான் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்று கூறினான். பெரியவருக்கு மிக்க அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், எங்கள் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்கிறது. அந்த பூனைக்குட்டியிடம் இந்த காயப்பட்ட இந்த பறவை நான் கொடுத்தால் அது தின்றுவிடும் என்று கூறினார். அவனை பெரியவர் கூறினார், நான் இந்த பறவைகளை வாங்கி கொள்ளலாமா என்று கேட்டார். உடனே இந்த சிறியவன் சொன்னான், இதை நான் விற்பதற்காக அடைத்து கொண்டு வரவில்லை, நான் விளையாடுவதற்காகவே பிடித்து கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினான். பெரியவர் மீண்டுமாக அவனிடம் கூறினார், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ கேள், நான் தருகிறேன், இந்த பறவைகளை என்னிடம் தந்துவிடு என்று கூறினார். உடனே இந்த சிறுவன் யோசித்து பார்த்தான். ஆம், இந்த பெரியவர் கூறுகிறது சரிதான், பணம் கேட்போம், அந்த பணத்தை வைத்து நாம் பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் என்று. பெரியவரே, எனக்கு ஒரு 50 ரூபாய் தாங்கள் போதும் என்று கூறினார். உடனே பெரியவர் தன்னிடத்திலிருந்து 50 ரூபாயை அந்த சிறுவனிடம் கொடுத்தார். கொடுத்துவிட்டு அந்த கூண்டில் உள்ள பறவைகளை தனக்கு அசமாக எடுத்துக்கொண்டு அவர் தன் வழியாக போனான். சிறுவனும் அவன் வழியாக கடந்து சென்று விட்டான். இந்த கூண்டை பெற்ற பெரியவர் என்ன செய்தார்? அந்த கூண்டை திறந்து அந்த 3 பறவைகளையும் விடுதலையாக்கினார். இவ்வாறு தான் நாம் அடிக்கடி செய்கின்ற பாவத்தினால் ஆங்காங்கே வெறிக்கப்பட்டிருக்கிற சத்துருவின் வலையில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். இவ்வாறு சிக்கிக்கொள்கிற நம்மை ஒரு கூண்டினுள் பிசாசு எடுத்துக்கொண்டு அவன் துன்புறுத்துவதற்காக நம்மை அழைத்து கொண்டு செல்கிறான். அதன் கடைசி ஒரு நம்மளால் முடியாது என்று திணறக்கூடிய நாட்கள் வரைக்கும் அவன் நம்மளை துன்பப்படுத்துகிறான். நம்மளால் பறக்க முடியாத ஒரு அனுபவம் வரைக்கும் நம்மை துன்பப்படுத்தி நாம் செத்தவர்களாக ஆன பிறகு எரிநகரமாகிய அக்னிக்குள் நம்மை தள்ளி விடுவதே அந்த பூனையிடம் கொடுப்பதாகும். இந்த பெரியவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி அந்த பறவைகளை மீட்டு கொண்டது போல நம்மை மீட்டு இன்னைக்கு நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதன் அர்த்தம்தான் பாவ மன்னிப்பு. பாவிகளாகிய நம்மை, பாவத்தில் சிக்குண்ட நம்மை தேவன் மீட்டு அவர் விடுதலையாக்குகிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக அவசியம். இதைதான் எபிரெயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனுடைய பரிசுத்த இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதினாலே, அந்த கிரியத்தினாலே அவர் நம்மை பிசாசினிடமிருந்து மீட்டு கொள்கிறார். பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தம் ஒன்றே. எந்த இரத்தத்தாலும் சுத்திகரிக்க முடியாத ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் மட்டுமே முடியும். அந்த இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்படும் போது இந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் எல்லா மனுஷர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் எருசலேம் நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார்.
ஏன் அவர் எருசலேம் வாசல் நகருக்கு புறம்பாக பாடுபட வேண்டும்? எருசலேம் நகர வாசலுக்குள் பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருந்திருந்த போதிலும் அவர் எதற்காக புறம்பே பாடுபட்டார் என்றால், அவர் உள்ளே பாடுபட்டு இருந்தால் அந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமே உடையதாக இருந்திருக்கும். இப்பொழுது அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டதினாலே அந்த ரட்சிப்பு பிரஜாதியார நமக்காகவும் அது என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, கிடைக்கப்பட்டுள்ளது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன செய்கிறது, உண்டாயிருக்கிறது. இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் என்றால், திமிர்வாதக்காரன் ஒருவன் இருக்கிறான். அந்த கிராமத்துக்கு இயேசு என்ன செய்கிறார், செல்கிறார். செல்லும் போது அவனுடைய நண்பர்கள் பார்க்கிறார்கள், எல்லாருக்கும் சுகம் கொடுக்க இயேசு இருக்கிறாரே, நம்முடைய நண்பனையும் சுகமாக்க இயேசுவால முடியும் சொல்லி அந்த படுக்கையோடு தூக்கி கொண்டு என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திற்கு செல்கிறார். அங்கே பார்த்தா கூட்டம், வீட்டை சுற்றிலும் பயங்கரமான ஒரு கூட்டம். இவர்களை எடுத்து சென்று வீட்டின் மேல் கூரையை திறந்து படுக்கையோடு அவர் என்ன செய்கிறார்கள், நண்பனை உள்ளே என்ன செய்கிறார்கள், இறக்குகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், மகனே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுகிறார். உடனே அவன் என்ன படுக்கை எடுத்துக்கொண்டு போறான். பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே இந்த உலகத்தில் அதிகாரம் உண்டு என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு காரியம் என்றால், பாவியான ஒரு ஸ்திரீ எல்லாரும் கொண்டு ஏசப்பா முன்னாடி கொண்டு விட்டுறாங்க. விடும்போது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏசப்பாட்ட. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, உங்களில் பாவம் இல்லாத ஒருத்தன் எவன் இருக்கானோ முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர் குனிந்து எழுத தொடங்குகிறார் தரை. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. ஏசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து சொல்கிறார், நாமும் பாவத்தினால் மூழ்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீ போ, உன்னுடைய பாவங்களை நான் இன்று உனக்கு மன்னிக்கிறேன், ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே என்று நமக்கு சொல்லுகிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இனி நம்ம பாவம் செய்யாதபடி நம்மை தேவன் பாதுகாக்க வேண்டும் என்பதே அவருடைய மேலான நோக்கமாக இருக்கிறது. நாம் இந்த நாளிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை மீண்டும் ஒரு முறையாக நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செஞ்சீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ரட்சிப்பை நாங்கள் அனுதினமும் புதுப்பித்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட தகப்பனே, அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நாங்கள் சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நாங்கள் நன்மையை பெற்றடையத்தக்கதாக கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் தகப்பனே நீங்கள் நல்வழிப்படுத்தி ஆசீர்வாதத்தில் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனல்ல பிதாவே, ஆமேன்.